வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் இடஒதுக்கீடு செய்கிறதுக்காக நேற்று முன்தினமும் கவுன்சிலிங் நடந்தது. நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க ஆல்டர் பண்ணி சாய்ஸஸ் கொடுத்துருப்பீங்க. 400+ சீட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்க்கு 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டியிட்டாங்க. உங்களோட சாய்ஸ் பிள்ளைங்க எல்லாருமே பண்ணி முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம். ரிசல்ட்ஸோடு சேர்த்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டும் ஸ்லைடிங் ஆப்ஷனும் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் ஆன்லைனில் வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட மிக முக்கியமாக உங்களுடைய மெயிலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட மெயிலை இன்றைக்கி நாளைக்கும் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எப்போ டைம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. சீட் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மோட ஷேர் பண்ணிக்கங்க அந்த சந்தோஷத்தை. மறக்காமல் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவாக யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்த காலேஜே கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் நீங்கள் யோசிச்சு பார்க்குறதுலையும் தப்பு இல்லை. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாய்ஸஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஸ்லைடிங் ஆப்ஷனுக்கு அது ஒத்து வரக்கூடியதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொடுத்துடலாம். ஏன்னா இப்போது நீங்கள் பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, மேலே இருக்கக்கூடிய சாய்ஸ் பிஎஸ்சி செரிகல்ச்சர் இருக்குது, அல்லது எனர்ஜி இன்ஜினியரிங் என்வைரன்மெண்டல் அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கும்போது உங்களுக்கு மேலே இருக்கிற காலேஜுக்கு தான் மூவ் ஆகும், கீழே இருக்கக்கூடிய காலேஜுக்கு மூவ் ஆகாது. அப்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ஸ்லைடிங்கை நல்லா தெளிவாக யோசிச்சு கொடுக்கணும். ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.